நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே கல்குவாரிக்குள்ளிருந்து அதிகளவு மண் ஏற்றி வந்த லாரி நிலை தடுமாறி 400 அடி ஆழத்தில் உள்ள பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்து விழுந்து விபத்திற்குள்ளானது. இதில் லாரியில் இருந்த தொழிலாளி ஒருவர் பலியான நிலையில் லாரி ஓட்டுநர் படுகாயமடைந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் வழங்க கேட்கலாம். சதீஷ், வணக்கம். இந்த விபத்து குறித்த முழு விவரம். பரமத்தி அருகே கல்குவாரியில் லாரி கவிழ்ந்து தொழிலாளி பலியாகியுள்ளார். ஓட்டுநர் படுகாயம் அடைந்துள்ளார். தனியார் மருத்துவமனை அனுமதிக்கிறார். நல்லூர் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி தலைவர் நடந்த கிராமம் சிறிய சூரம்படை பகுதியில் கிரானைட் கல்குவாரியானது இயங்கி வருது. இந்த சேலத்தை சேர்ந்த ஒருவர் நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. நீண்ட காலமாக கல்குவாரியில் கிரானைட் கற்களை வெட்டி வருவதாகவும், இந்த குவாரியில் கற்களை விட்டுவதால் சுமார் 200க்கும் மேற்பட்ட அடி ஆழமுள்ள பள்ளம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தாலுகா செங்கரை அருகே முத்தம்பட்டி பகுதியை சேர்ந்த சுப்பிரமணி இவருடைய மகன் வேணுகோபால் இவர் கல்குவாரியில் லாரி இயக்கி வருவதாக கூறப்படுகிறது. அந்த இடத்தில் லாரி அருகே கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் மாவட்டம் அன்னூர் அருகே கோரநத்தம் பகுதியை சேர்ந்தவர் தேவநாயக் என்பவர் மகன் சுப்பிரமணி என்பவர் அங்கு அமர்ந்திருந்ததாக சொல்லப்படுகிறது. லாரி ஓட்டுநர் கல்குவாரிக்குள் இருந்து லாரியில் அதிக அளவு மண்களை ஏற்றிக்கொண்டு கல்குவாரிக்கு மேலே லாரி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அப்போது கல்குவாரியின் மேல் பகுதிக்கு வந்த லாரி நிலைத்தடுமாறி கல்குவாரி மேல் பகுதியில் இருந்து லாரி கல்குவாரி 200 அடிக்கு மேல் உள்ள பாலம் உள்ள பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. லாரி கவிழ்ந்த விபத்தில் விபத்தில் லாரி டிரைவர் ஓட்டுநர் வேணுகோபால் மற்றும் அவரோடு சென்ற சுப்பிரமணி இருவருக்கும் தலை மற்றும் உடலில் பல்வேறு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. அங்கு பகுதியில் இருந்த பொதுமக்கள் ஊழியர்கள் 108க்கு தகவல் கொடுத்த பிறகு 108 ஆவணங்கள் திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாக மருத்துவர்கள் பரிசோதனை செய்து அவங்க சுப்பிரமணி என்பவர் வரும் வழியிலே இறந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. பலத்த காயமடைந்த வேணுகோபால் கோவையில் தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் நல்லூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிரானைட் கல்குவாரியில் வட மாநில தொழிலாளி உரிமை சம்பவம் குறித்து லாரி டிரைவர் பலத்த காயமாக சிகிச்சை பெற்றவர்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றன. மேலும் இந்த கிரானைட் கல்குவாரியில் அரசு நியமித்துள்ள ஆழத்தில் மட்டும்தான் கல்வெட்டி எடுக்கப்பட்டுள்ளதா அல்லது அரசு விதிமுறைகளை மீறி கல்குவாரியில் கல்வெட்டி எடுக்கப்பட்டுள்ளதா, கல்குவாரியில் அரசு அனுமதி பெற்று செயல்படுகிறதா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது.